அறிவை பாதுகாத்தல், வளர்த்தல், துறை போகுதல். தலபுல் இல்மி மதல் ஹயா, லைஃப் லாங் லேர்னிங். இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வாழ்க்கை முழுவதுமான படிப்பு. படிப்புக்கு இல்லைங்கிறதே கிடையாது. மௌத்து வரைக்கும் படிக்கத்தான் வேணும். ஏதோ ஒரு அமைப்புல வாழ்க்கை, நேரம், காலம், சிச்சுவேஷன், சந்தர்ப்பம், சந்திக்கும் நபர்கள் எல்லாமே ஏதோ ஒன்று என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு வாழ்க்கையில சொல்லி தந்து கொண்டுதான் நிற்குது. நாங்க படிச்சு கொண்டுதான் நிற்கிறோம். ஒவ்வொரு சிச்சுவேஷனும் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா படிப்பினை பெற்றவர்கள் அது வேற தலைப்பு. எல்லாம் உணர்த்தி கொண்டுதான் நிற்குது. மறுபடியுமே அதே குழியெல்லாம் போயிட்டு புழுவுற நல்லா தெரிஞ்சும் போயிட்டு புழுவுற. அடையா குழி ஒண்டிங்கன்னு தெரியும். ஏற்கனவே உளுந்து திரும்பி அப்பதான் தொலைச்சு வந்திக்கிறேன். மறுபடியும் போயிட்டு என்ன செய்யறது? அங்கதான் புழுவுற. அப்ப படிப்பினை பெற்ற சமம் இல்ல. சொல்றாங்க புத்திசாலிகளே படிப்பினை பெற்றுக்கோங்க. பாக்குறது மட்டும் இல்ல, படிக்கிற மட்டும் இல்ல. அதுல இருந்து கன்செப்ட் என்ன செய்யுங்க? படிப்பினை எடுத்துக்கோங்க. அதை வாழ்க்கையில என்ன செய்யுங்க? உருவாய்க்கொள்ளுங்க. ஒரு தரம் முழுந்தீங்கன்னா இன்னொரு இடத்த என்ன செய்யாங்க? அது போகக்கூடாது. மறுபடியும் நீ அங்கதான் போறீன்னா நீ அந்த இடத்துல இருந்து படிப்பினை எடுக்க இல்ல. அப்ப லைஃப் லாங் லேர்னிங். பயில்தலை துறந்தல், மறுபடியும் பயில்தல். அது என்ன? பயின்றதை துறத்தல். படிச்சு போட்டு மறக்கிறையா? அது ஒரு படிச்சுட்டோம். பயின்றதை துறக்கிறேன்னு என்ன? அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறது? நாங்க நகர்ந்து போறது, அப்டேட் ஆகிறது. அதான் பயின்றதை துரத்தல். இன்றைக்கு ஒரு கன்செப்டை படிச்சா நாளைக்கு அந்த கன்செப்ட் இல்லை. நாளைக்கு அந்த சமூகத்தை நான் ஃபேஸ் பண்றது இல்லை. நாளைக்கு போக போற சமூகம், நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற சொசைட்டி, நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற நபர் வித்தியாசமானவர். இதே படிச்சுட்டு கொண்டு போயிட்டு அந்த மனுஷன் கொண்டு அப்ளை பண்ணிடுமா? என்ன செய்யலாது? அப்ளை பண்ணே இல்லாது. அப்ப அப்டேட் ஆகி கொண்டு உலமாக்கல் என்ன செய்யணும்? அப்டேட் ஆகி கொண்டு இருக்கணும். அந்த பழசிலேயே அல்புர் பில்புர் அஷாயிரு பிஷாயிர் அத்ஹபு பித்ஹப்ல என்ன செய்யக்கூடாது? இருக்கிறது இல்ல. அது எங்களுக்கு அடிப்படை. அதை வச்சு நாங்க என்ன செஞ்சிடணும்? அடுத்த ஸ்டெப்ஸ்களுக்கு நாங்க பேய்த்திரணும். 21ஆம் நூற்றாண்டில் எழுதவோ வாசிக்கவோ தெரியாதவர் தான் தற்குறி. எழுத வாசிக்க தெரியாதவர் என கருதப்பட மாட்டார். அதற்கு மாற்றமாக பயின்றதை துறந்து மறுபடியும் பயில்கின்ற திறன் அற்றவர்கள் தான் 21ஆம் நூற்றாண்டில் தற்குறியர்களாக கருதப்படுகின்றவர்கள். யாரு அப்டேட் இல்லையோ, 21ஆம் செஞ்சுரியில யாரு அப்டேட் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்களோ இவங்க இந்த சமூகத்துடைய தற்குறி. ஒரு இமாமும் சொல்லுகிறேன், அந்த காலத்துடைய ஜமானுடைய அறிவு இல்லாதாக்கள் ஒரு ஜாஹில்கள் என்று சொல்லி, மடத்தனமானவர்கள் என்று சொல்லி, இமாமுடைய பேரு ஞாபகம் இல்லை, சொல்லப்பட்டது. என்ன காலத்துல வாழ்றோம், என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டு இது சிச்சுவேஷன் என்னங்கிற தலையில என்ன செஞ்சு அப்டேட் உலமாக்களுக்கு கட்டாயம் இருக்கணும். தலபுல் இல்மி மினல் மஹ்தி இலல் லஹத் மன்ஹூமானி லா யஷ்பஆன் தாலிபு இல்மின் வ தாலிபு துன்யா. ரெண்டு பேருமே வய நிறைய மாட்டாங்க. பட் இந்த வீதம் இல்ல. 50 விடவும் நல்லா கீழே போயிட்டு தாலிபு இல்மின் இல்ல. ஆனா இது அதிகம். இதுலதான் நாங்க எல்லாருமே தாலிபு துன்யா. நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு நாங்க போக முடியாததுக்குரிய காரணம் அல்லது படிக்க முடியாததுக்குரிய காரணம் இதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. அங்கஞ்ச பெய்த்து கொண்டு ஏதோ ஒன்று சீக்கிரம் செய்து போனாலும் ஒரு விஷயம் மாட்டுது, ஒரு பக்கம் இடிக்கத்தான் செய்யும். அதை குர்பான் கொடுத்துதான் போகணும். அதை குர்பான் கொடுக்கறதுக்கு தயாரி இல்லை எங்களுக்குள்ள சிச்சுவேஷன். ரைட். பட்டதாரிகள் என்போர் படித்து முடித்தவர்கள் அல்ல. அவர்கள் எதையெல்லாம் இனிவரும் காலங்களில் படிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்கள். பிஎஸ்சி பிஏ முடிச்சுட்டாரு, என் பட்ட படிப்பு முடிச்சு இது இல்ல, அதை படிச்சாத்தன விளங்கும் அடுத்த கட்டத்துக்கு நான் இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டி இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க ஒரு கவுல், நான் ஒரு புதிய விடயத்தை படிக்கக்குள்ள நான் 2 விஷயத்தை விளங்கி கொண்டேன். ஒன்று, நான் புதிய விஷயத்தை படிச்சு கொண்டேன். இன்னொன்று, என் மடத்தனத்தை நான் விளங்கி கொண்டேன். இவ்வளவு நாள் நான் அதை தெரியாம இருந்தேனே, என் மடத்தனமும் எனக்கு என்ன செஞ்சிச்சு, நான் ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ளும் போதுதான் எனக்கு விளங்க வந்துச்சு. அதனால்தான் நம்மளோட மதுஹப் எல்லாத்தையும் புள்ளி கோடு வச்சு போட்டு போனாங்க. நான் போனதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சஹீஹா இருந்தாலும் பாதா மதுஹபி, அதேமே என்னுடைய மதுஹபாக இருக்கும் என்று போட்டு போடக்கூடிய காரணம் என்ன? அப்டேட் உள்ள
உலமாக்கள், அப்டேட்டை விரும்பின உலமாக்கள், சமூகத்தோட ஓரிட கலந்த உலமாக்கள், எல்லா துறைகளிலையும் என்ன செஞ்சவங்க, ஃபீல்ட்லையும் இருந்தவங்க. எங்களுக்கு முன்னுதாரணம்.